ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதோட காஞ்ச மிளகாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக இதை பொரிய விட்டு எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தணல்லே வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா கருகிடாமல் நமக்கு கரெக்டான அந்த பொன்னிறமாக அது வறுத்து வரும். இந்தளவுக்கு வறுத்த பிறகு அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான கீரையாக நல்லா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நார்மலாக நம்ம கீரை பொரியல் பண்ணுறதுக்கு வதக்கிறது போல் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அதே அலசிட்டு நம்ம வைக்கிற அந்த தண்ணியே போதும். சப்போஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் இதை போல் வதக்கி விட்டுடுங்க. நல்லா கீரை இந்த போல் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய மற்ற பொருளோட இந்த கீரையும் எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிறது போல் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாத சட்னி அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்ததுனாக்கா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதன் கூட ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டா நமக்கு சட்னி ரெடி.